வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் சரவணகுமார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது முன்னாள் ராணுவ தளபதி MM நரவானேவின் வெளியிடப்படாத புத்தகம் குறித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியின் கருத்துக்களால் ஏற்பட்ட அமளியை தொடர்ந்து மக்களவை நடவடிக்கைகள் 3 முறை பாதிக்கப்பட்டன. மாலை 4 மணிக்கு இரண்டாவது ஒத்திவைப்புக்கு பிறகு அவை கூடிய போது திரு ராகுல் காந்தி மீண்டும் அந்த வெளியிடப்படாத புத்தகம் குறித்து பேசியதால் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜுவும் நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் குறித்து மட்டுமே பேசுமாறு திரு ராகுல் காந்தியை வலியுறுத்தினார். செஷல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினி வரும் 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை இந்தியாவிற்கு அரசுமுறை பயணமாக வரவுள்ளார். கடந்த அக்டோபர் மாதம் அவர் அதிபராக பதவியேற்ற பிறகு இந்தியாவிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவுகள் நிறுவப்பட்டதன் 50வது ஆண்டு நிறைவை சிறப்பிக்கும் விதமாக இந்த பயணம் அமைய உள்ளது. செஷல் அதிபரின் இந்திய பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்திப்பார் என்றும் இருதரப்பு பிராந்திய மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச பிரச்சினைகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செஷல்ஸ் அதிபர் சென்னை மற்றும் மும்பைக்கு சென்று அங்கு நடைபெற உள்ள வணிக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 3 நாள் பயணமாக இன்று அமெரிக்கா சென்றுள்ளார். அந்நாட்டு வெளியுறவுத்துறை செயலாளர் திரு மார்க்கோ ரூபியோ தலைமையில் நடைபெற உள்ள முக்கிய கனிமங்கள் தொடர்பான அமைச்சர்கள் கூட்டத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் பங்கேற்க உள்ளார். இந்த அமைச்சர்கள் கூட்டத்தில் விநியோக சங்கிலி மீள்தன்மை, தூய்மையான எரிசக்தி மாற்றங்கள் மற்றும் முக்கிய கனிமங்களை கையாள்வது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த பயணத்தின் போது டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க நிர்வாகத்தின் மூத்த உறுப்பினர்களையும் சந்தித்து உரையாட உள்ளார். முப்படைகளின் எதிர்கால போர் பயிற்சியின் 3வது பதிப்பு இன்று புதுடெல்லியில் தொடங்கியது. 3 வாரங்கள் நடைபெறவுள்ள இந்த பயிற்சி காலத்தில் நவீன போரின் சிக்கலான சவால்களுக்கு அதிகாரிகளை தயார்படுத்துவதே முக்கிய நோக்கமாகும். ஒருங்கிணைந்த பாதுகாப்பு பணியாளர் தலைமையகம் மற்றும் கூட்டுப்போர் ஆய்வுகளுக்கான மையத்துடன் இணைந்து நடத்தப்படும் இந்த பயிற்சி திட்டத்தில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களின் நடைமுறை விளக்கங்கள் மற்றும் பாதுகாப்பு படைகளின் திறன்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் அரிய பூமி கூறுகள், விநியோக சங்கிலி பாதிப்புகள் மற்றும் எதிர்காலத்தில் செயல்பாடுகளின் தாக்கம் ஆகியவை குறித்து நிபுணர்கள் விவாதிக்க உள்ளனர். செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்த உச்சி மாநாடு வரும் 16ஆம் தேதி புதுடெல்லியில் தொடங்க உள்ளது. 5 நாட்கள் நடைபெற உள்ள இம்மாநாட்டில் 15 முதல் 20 நாடுகளைச் சேர்ந்த 35,000க்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பல்வேறு நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் உலகின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள், பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளனர். மேலும் ஆராய்ச்சியாளர்கள், தலைமை தொழில்நுட்ப அதிகாரிகள் மற்றும் உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு அமைப்பைச் சேர்ந்த சுமார் 500 முக்கிய பிரமுகர்களும் இதில் பங்கேற்று கலந்துரையாட உள்ளனர். செயற்கை நுண்ணறிவு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் கண்காட்சியும் இதில் இடம்பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு சிங்கப்பூரில் நடைபெற உள்ள விமான கண்காட்சியில் இந்திய விமானப்படை பங்கேற்க உள்ளது. இந்தியாவின் வான்வழி திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக சாரங் ஹெலிகாப்டர் சாகச குழுவுடன் இந்திய விமானப்படை பங்கேற்க உள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இலகு ரக ஹெலிகாப்டரான துருவ் விமானம் இந்த கண்காட்சி இடம்பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாளை முதல் வரும் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த வான் சாகச நிகழ்ச்சி சிங்கப்பூரின் சாங்கி கண்காட்சி மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் 4 குழுக்களின் விமான சாகச நிகழ்ச்சிகளும் 37 விமானங்களின் நிலையான கண்காட்சியும் இடம்பெற உள்ளன. மூலதன செலவின் உள்கட்டமைப்பை பலப்படுத்த அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் திரு ராமலிங்கம் கூறியுள்ளார். இந்த செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாட்டின் பொருளாதாரம் நிலைத்தன்மையுடன் உள்ளதாகவும் சிறு குறு தொழில் முனைவோர் வளர்ச்சிக்கு அதிக நிதி ஒதுக்கி புதிய தொழில்கள் ஊக்குவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மத்திய பட்ஜெட்டின் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற பிரதமரின் இலக்கை நோக்கி செல்வதாகவும் கூறியுள்ளார். கடந்த ஆண்டை விட புதுச்சேரிக்கு இந்த பட்ஜெட்டில் 86 கோடி ரூபாய் கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் 15ஆம் தேதிக்குள் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு வரவுள்ளதாகவும் அவர் கூறினார். தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தேவிகா சிஹக் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். சூப்பர் 300 பிரிவு போட்டியில் அவருக்கு இது முதல் சாம்பியன் பட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. சூப்பர் 300 பிரிவு போட்டியில் சாம்பியன் ஆன 3வது இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்றுள்ளார். இதற்கு முன் PV சிந்து, சாய்னா நேவால் ஆகியோர் இந்த பட்டத்தை வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.